சார், இப்போ நீங்க கதையை பத்தி பேசுறனால எந்த ஒரு விஷயம் உங்களை வந்து படம் பண்றதுக்கு தூண்டுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சார். ஏன்னா நீங்க சொல்லாமலே 98ன்னு நினைக்கிறேன் வந்தது. இன்னைக்கு 2026ல இருக்கோம். இது 9வது படம். Yes. இதுக்கு இடையில 100 கோடி வானவல்னு ஒரு படம் பண்ணீங்க. அதையும் சேர்த்தா ஆமா 10வது படம். இல்ல 9வது படம் தான். அது இன்னும் ரிலீஸ் ஆகல சார். ஆமா அதையும் சேர்த்தா நான் ஆமா, சொல்றேன். சரி ஸோ அப்படி இருக்கும்போது ஆனா உங்களுக்கு உங்களை கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு ஒரு கதை கிடைச்சா மட்டும்தான் நீங்க ஷூட் போறீங்க அப்படின்றது வந்து புரிஞ்சுக்க முடியுது சார். எஸ் ஸோ எந்த பாயிண்ட் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும்? ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க ஒவ்வொரு விஷயத்தை தேடி போகும்போதும் என்னென்ன உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணும்? அதில் இருக்கிற ஹியூமனிட்டி, ஓகே, அதில் இருக்கிற மனுஷத்துவம் மட்டும்தான் என்னை வந்து அட்ராக்ட் பண்ணும். Okay. இப்படி ஒரு ஆள் இருந்தானா, இப்படி ஒரு மகன் இருக்கானா, இப்படி ஒரு பொண்ணு இருக்காளா. இப்போ நான் சொல்றதெல்லாம் என்ன படம்னு உங்களுக்கு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அதுதான் இப்படி ஒரு மனுஷன் இருக்கானா அப்படிங்கிற ஒரு மனிதத்தன்மை எதில் அதிகம் இருக்கோ, இல்லை மனிதத்தன்மை எங்க தூக்கலாவும் நெகிழ்வாகவும் எனக்கு தெரியுதோ அதுதான். அப்பதான் நான் எழுத ஸ்டார்ட் பண்றேன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.